ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு மண்சட்டியில் வறுத்தரைச்ச மீன் குழம்பு பண்ணலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கடுகும் தாளிச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இந்த சைஸில் 2 தக்காளியை மிக்ஸியில் பல்ஸில் அரைச்சி போட்டுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா அரைமுறி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இதையும் வதக்கினதுக்கப்புறமா மசாலாவுக்கு வத்தல் பொடி 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி. வத்தல் பொடி நீங்கள் காரம் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா பொடி போட்டோன்னு ஆஃப் பண்ணிடுங்க, கரைஞ்சி போயிடக்கூடாது. ஆஃப் பண்ணி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைஸ் புளியை கரைச்சி, ரொம்ப புளிப்பாலாம் இருக்காது, புளியை கரைச்சி உள்ளே ஊற்றி கொதிக்க விடுங்க. புளி சுமல் போட்டதுக்கப்புறம் மசாலா உள்ளே போட்டுக்கோங்க. மிக்ஸியில் கழுவி தண்ணிலாம் உள்ளே ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம். நான் டியூனா ஃபிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். மீனையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.